வணக்கம். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அதோட கலாச்சார பெருமையிலும் நவீன தொழில்நுட்பத்திலும் அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பழமை மாறாத பண்பாடு, புதுமை குறையாத வளர்ச்சி, இதுவே நமது 2026 தேர்தலுக்கான தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாஜக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க அறிக்கைகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட், பெண்களின் அதிகாரத்திற்காக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்க போவதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போகிற மாணவிகளுக்கும் சரி, பணிபுரியும் பெண்களுக்குமே சரி, மின்சார ஸ்கூட்டர் வாங்குவதற்காக 25,000 ரூபாய் மானியம் வழங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு பார்த்தீங்கன்னா உழவே தலை என்ற திட்டத்தின் கீழ் PM கிஷான் நிதியுடன் சேர்த்து மாநில அரசின் பங்காக பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 9000 ரூபாய் நிதி அவங்க ஒதுக்க போறாங்க இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இளைஞர்களின் எதிர்காலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான தமிழகத்துக்கு அவங்க என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, போதைப் பொருள் இல்லாத மாநிலத்தை உருவாக்குறதுக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடத்தல் கும்பலுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வரை ரொம்ப கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டவிரோத கழிவுகளை தடுக்க பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டாஸ்க் ஃபோர்ஸும் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கலாச்சார பாதுகாப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட தைப்பூச திருநாள மாநில விழாவா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வர போவதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மீனவர்களுக்கான நலன்ல பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தடைக்கால நிவாரணமா 12,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில. அது மட்டும் இல்லாம 60 வயதை கடந்த மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியமா கொடுக்க போறோம் அப்படின்றதையும் இந்த அறிக்கைகள்ல அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகம் இப்பொழுது மாற்றத்திற்காக தயாராகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டையும் விக்ஷித் பாரத் 2047 என்ற லட்சியத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு வலிமையான தமிழகத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் வளரட்டும், பாரதம் உயரட்டும். நன்றி, வணக்கம்.